புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. அவர் யாவர் மேலும் வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டது. யாவர் மேலும். ப்ராபசி வந்து எப்படி நிறைவேறுது பாருங்க. மாம்சமான யாவர் மேலும், மேல் வீட்டு அறையில் இருந்த யாவர் மேலும், கொர்நேலியு வீட்டில் இருந்த யாவர் மேலும். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போதே நம்முடைய மனதில் இப்போ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த சந்தேகம் வந்து இங்கே எடுபடுகிறது. என் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்து உண்மையா, இதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் எதில் பிரியப்படுகிறார் தெரியுமா? உண்மையில. எனக்கு உண்மையிலே அபிஷேகம் வேணும்னா நான் இன்னைக்கு காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பேன். நேற்று நைட்டு எனக்கு ஜெபம் அதுவா இருந்திருக்கும். இந்த 4 நாட்களும் எனக்கு வேற எதுவுமே இருந்திருக்காது. என் மனசுல இங்க வந்ததும் சரி அவங்க கேட்குறாங்க, நம்மளும் கேட்போம். ஆமையன் போட்டு முடிஞ்சாச்சு, கிடைக்கலையா சரி வேற வேலை. அப்படி இல்லை. இது ரொம்ப முக்கியம். இந்த கொர்நேலியு என்பவன் இன்னைக்கு ஜெபித்தவன் கிடையாது. அவன் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். என்னன்னே தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இயேசுவையும் தெரியாது, பரிசுத்தாவியும் தெரியாது. ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவர் பேதுருவை அனுப்புறார். பேதுரு போக மாட்டேன் நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர்ஸை சமாளிக்கிறது தான் ஆண்டவருக்கு பெரிய வேலை. ஆமென். அதுவும் பேதுரு போல ஆட்கள் இல்லை ஆண்டவரே. அது எப்படி ஆண்டவரே? ஐயோ தாங்க முடியல. ஆமென். ஜனங்களே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. 3 நாட்கள் ஆச்சு, எழும்பல. சீஷர்கள் வந்து பசிக்குது. அதை ஜனங்க மேல கம்ப்ளைண்டா போட்டு, ஆண்டவரே ரொம்ப டைம் ஆச்சு, 5 அப்பத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆண்டவர் பார்த்துட்டாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு ஆண்டவரே? 5 அப்பம். பேதுரை ஃபோர்ஸ் பண்ணி அவனை புரிய வச்சு அனுப்புறாரு. கொர்நேலியு வீட்டில் வந்து பார்த்தா அவங்க எல்லாம் அவ்வளவு தாகத்தோடு. எதுக்கு தாகம்னே தெரியாது. இந்த தாகம்ங்கிறது இப்படிதான். ஆமே, தாகம்னாலே தண்ணி. அது என்ன தண்ணி? முனிசிபாலிட்டி தண்ணியா? அது தெரியாது. தாகம்னால என்னதான்? அந்த தாகம் வேணும். அது ஜெபிக்கிறவனுக்கு தான் உண்டாகும். அந்த தாகம் இன்னும் அதிகரிக்கணும். அது வசனம் கேட்கிறவனுக்கு தான் உண்டாகும். ஆமென். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. ஒருத்தனுக்குள்ள தாகம் வருதுனாலே அவன் யாராயிட்டான் தெரியுமா? சிறுமையும் எளிமையும். தாகம் வந்துட்டுனாலே நம்ம கேட்கிற நிலைமைக்கு வந்துடும். இந்த பசிய கூட அடக்கிடுவோம், தாகத்தை அடக்க முடியாது. சிம்சோன் எவ்வளவு பெரிய பலசாலி. அவருக்கு தாகம் வந்ததும் நான் சாவணும் ஆண்டவரே அப்படின்ட்டாரு. தாகத்தால சாகணுமா? இந்த கொர்நேலியு என்கிற அவன் ஒரு நல்ல பொசிஷன்ல உள்ளவன். ஆனா தாகம் வந்ததும், ஒரு நல்ல பொசிஷன்ல ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் டிகிரி என்ன, 100க்கு அதிபதி, அவன் பொசிஷன் என்ன, அவன் கீழே 100 பேர் இருக்கிறாங்க, ரெட்டியா இருக்கிறாங்க. போனா போவான், வானா வருவான். ஆனா பேதுரு, படிக்காத பேதுரு உள்ள வந்ததும் பேதுருக்கு முன்னாடி விழுந்து கிடக்குறாங்க. ஏன்னா அவங்க உணர்றாங்க, எனக்கு தாகத்தை தீர்க்கிற தண்ணீரோட தான் இந்த பேதுரு வந்திருக்கிறார். பேதுரு அவரை எழுப்பி சொல்றாரு, எனக்கும் தண்ணி வேணும். ஆமே ஆமே, நான் தண்ணிய கொண்டு வரல, என்னை அனுப்பினவர் இங்க இருக்கிறா. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பட்சபாதம் இல்லாதவர். இங்க யாரை குறித்து பேதுரு பேசிட்டு இருக்கிறார்னா, ஜீசஸை குறித்து பேசிட்டு இருக்கிறார். இயேசுவை குறித்து கேட்க கேட்க ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் தாகம், இன்னொரு பக்கம் வைராக்கியம். என்ன வைராக்கியம் தெரியுமா? நான் இயேசுவுக்காக ஆசை, இன்னும் அவரை கேட்கணும், இன்னும் அறியணும், இன்னும் அவரை அண்டிக் கொள்ளணும், இன்னும்
அவரை முத்தமிடணும், தாகம் அவரை போல மாறணும், வைராக்கியம் அவருக்காக நிக்கணும். இந்த மூணையும் ஃபுல்ஃபில் பண்ணுகிறவர் தான் ஹோலி ஸ்பிரிட். ஆசையெல்லாம் தேவையெல்லாம் க்ளோரி, ஆசையெல்லாம் ரக்ரமமா கலரே ரட்சகரே ரட்சகரே சொல்லுங்க, ரட்சகரே ஆமென். ஆசையை அடைய வைப்பார், தாகத்தை தீர்க்க வைப்பார், வைராக்கியத்தை நிறைவேற்றுவார். வைராக்கியங்கிற வார்த்தையை தப்பா புரிஞ்சிருக்க கூடாது, செஞ்சே ஆகணுங்கிற. ஆமென். ஹல்லேலூயா. வைராக்கியங்கிறது கோபம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமென். மலையாளிஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா என்ன இது வைராக்கியம் சொல்றாங்க. ஆமென். என்ன தப்பா புரிஞ்சிருக்க கூடாது. இதை எப்படியாவது செஞ்சே ஆகணும். ஆமென். அதனாலதான் பாத்தீங்களா, பேதுரு யோவான் எல்லாம் எவ்வளவு அந்த நாமத்தை சொல்லவே கூடாதுன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தும் போது அது எப்படி எங்களால சொல்லாம இருக்க முடியும்? இதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆனா இந்த பரிசுத்த ஆவியை பெறாம பேதுரு போனார். உமக்காக காவலிலும் சாவிலும். கொஞ்சம் அவர் குளிர் வேணும்னா, அனல் வேணும்னா தான். எனக்கு அவரை யாருண்டே தெரியாது. ஆமென். நீங்க ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் போனீங்களா? எங்க? எஃப்ஜிபிசி அப்படி ஒரு சர்ச் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. எனக்கு அவர் யாருண்டே தெரியாது. ஆண்டவருடைய தெரியும் பார்த்தார். இதுதான் சொன்னேன், அங்க வச்சே சொன்னேன். அவர் எல்லாத்தையும் முன்னமே பார்க்கிறவர். ஆமென். ஆனா ஆவியானவர் இறங்கினதும் பயமுறுத்துறவங்களுக்கு பயம் உண்டாயிற்று. அந்த வைராக்கியம், உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் தணிக்க முடியாதையா. சொல்லுங்க, தண்ணீர் வெள்ளங்களோ ஆவியானவர். ஆவியானவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் ரொம்ப டேஸ்ட் பண்ண வைத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பை நமக்குள்ள பில்ட் பண்றவர் யார் அப்படின்னா ஆவியானவர். யோவான் 3:16 நமக்கு தெரியும். அங்கே தகப்பனையும் மகனையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பன் யாரு? தேவன். மகன் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அவர் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடி தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி, ஆமென், ஸ்திரீயினுடைய வயிற்றிலே, மரியாளுடைய வயிற்றிலே, கன்னிகையின் வயிற்றிலே அவர் உற்பத்தியாகி, அதாவது வார்த்தை மாம்சமாகி பெத்லகேமிலே அவர் பிறப்பிக்கப்பட்டார். அவர் பிறந்தார், நாசரேத்தூரில் வளர்ந்தார். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதெல்லாம் ஒவ்வொன்றாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. 30வது வயதிலே நீதியை நிறைவேற்றும்படிக்கு யோவானால் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு யோர்தானுக்கு வந்தார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 3:16, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இப்ப ஆவியானவர் இறங்கி வரார். கீழே யார் நிக்கிறா? சொல்லுங்க சத்தமா. மேல யார் இருக்கிறா? பிதா. இப்ப ரெண்டுக்கு நடுவுல யார் அப்படி அசைவாடிட்டு இருக்கிறா? ஆவியானவர். இந்த அசைவாடுதல் என்ன நடக்குது தெரியுமா? ஓ, இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். அவர் அப்படி இறங்கி வருகிறதை அந்த அசைவாடுதல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை உருவாக்கினவர் இயேசு. அந்த உறவை ஆழமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எப்படி நாம் யாராயிருந்தோம்? சத்துருக்களாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம். யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு எனக்கு பதில் பாவமாக்கப்பட்டார்னா நான் யாராக்கப்பட்டிருக்கிறேன்? நான் பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன். அவன் என்னை பிள்ளையாக்க அவர் பாவமாக்கப்பட்டார், என்னை நீதிமானாக்க அவர் பாவமாக்கப்பட்டார், என்னை பரிசுத்தம் உள்ளவனாக்க அவர் பாவமாக்கப்பட்டார். என் மேல் விழும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவர் என்ன பண்றாருன்னா அதான் இரு திறத்தாரை ஒப்புரவாக்கி. எனவேதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போதே எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்போ ரிலேஷன்ஷிப்பை மீண்டும் புதுப்பித்தது. அதாவது நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவனை கொடுத்தது. அதாவது அந்த ஜீவன் உறவு தான் ஜீவன். இனி எனக்கு அப்பாவும் கிடையாது, நான் உனக்கு பிள்ளையும் கிடையாது. அங்க ஜீவன் அற்று போகிறது. இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போனதுமே தகப்பனுடைய பார்வையில் அவர் மரித்தான், அவ்வளவுதான். ஜீவன் அற்று போகிறது. ஏதேனிலே ஆதாம் பாவம் செய்த போதே அந்த மரணத்துக்குள்ளாயிட்டாங்க. அதுதான் சொன்னார், இது புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாய். உண்மையில அவங்க எழுத்தின்படி செத்தாங்களான்னு பார்த்தா இல்ல, மரணம் அதுக்கப்புறம் செத்தாங்க. ஆனா அங்க ஸ்பாட்ல எது கட்டாச்சு தெரியுமா? உறவு. இந்த உறவை திருப்பி ஒட்ட வைக்க, புதுப்பிக்கதான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். உதவாத எண்ணில் நீர்